மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா பில்ல செட்டில் பண்ணணும். செட்டில் பண்ணிடலாம். அதுக்கு பணம் வேணும்ல? படுத்த படுக்கையா ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறேன்னா காசுக்கு எங்க போவேன்? பின்ன கர்ப்பமா இருக்கிற நான் போய் காசு கொண்டு வரணுமா? அந்த போன் எடுத்து சுமேஷுக்கு கால் பண்ணு. நான் கால் பண்ண மாட்டேன். சரி, நானே கூப்பிடுறேன். இப்படி மாத்தி மாத்தி பாட்டில கவுத்து பார்த்தா நீங்க நினைக்கிற மாதிரி மூக்கு முட்டை குடிக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் சரக்கு கிடைக்காம போகும்போது உபயோகப்படுமேன்னு சரக்கு பாட்டில இப்படித்தான் சேர்த்து வச்சிருப்பேன். அப்படி சேர்த்து வச்சதான் இவ்வளவு நல்லா குடிச்சு தீத்தீங்க. பாட்டில காலி பண்ணி வச்சா அதுல ஊறி திரும்ப வருமா என்ன? தொண்டையை நனைக்கிறது கூட ஒரு பெக்கு இல்லடி. சரக்கு அடிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. கிச்சன்ல மல்லிகை பொருள் எதுவுமே இல்ல, அதை நினைச்சு நான் கவலைப்படுறேன். நீங்க என்னடா சரக்கு இல்லைன்னு கவலைப்படுறீங்க? ஷோ, நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாருல்ல, அவன் இந்த நிலைமையில் இருக்கும்போது அவங்ககிட்ட போய் பணம் கேட்டு இருக்க முடியுமா? அப்புறம் சதீஷ் அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேணும்னு கூப்பிட்டு இருந்தாரு. நாங்க வரவே இல்லைன்னு சொல்லியிருப்பானே. நாளைக்கு டிஸ்சார்ஜ் அதான் கூப்பிட்டாரு. அப்படியா? அப்படின்னா நம்ம தப்பிச்சோம். அடியே கேட்டல, என்னோட வேண்டுதல் தான் அவன் இவ்வளவு சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகிறான். அவன் வந்துட்டான்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஃபைனான்ஸ் ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டணும்ல, அதுக்கு தான் அவர் கூப்பிட்டாரு. காசு பணத்துக்கு நம்ம எங்கடா போவோம்? இப்ப வருமானம் இருக்கிறது உனக்கு மட்டும் தானே? கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து நான் வேலைக்கு போகவே இல்லை. என் கையில இருக்க காசுலாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போச்சு. எங்க இருந்தாவது கொஞ்சம் பணம் ரெடி பண்ண முடியுமான்னு பாரு. யார் நானா? டேய், நம்ம வர்ற வழியில் இருக்கிற குருதேவர் கோயிலையும் சர்ச்சில் இருக்கிற மாதா கிட்டையும் தான் நான் கை நீட்டி காசு கேட்கல. மற்ற எல்லார்கிட்டையும் ஏற்கனவே காசு வாங்கிட்டேன். நீ அட்ஜஸ்ட் பண்ண. சும்மா இங்க இருந்து குடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. பணத்துக்கு பணம் தான் வேணும். டேய், ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்ககிட்ட பில்ல பே பண்ண சொல்றது எவ்வளவு தப்பு தெரியுமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? எதுக்கு எனக்கு கால் பண்ணாங்க? நம்ம அம்மா கிட்ட கூட சுத்தமா பைசா இல்ல. அது எல்லாத்தையும் செத்து தொலையும் போது கொண்டு போலான்னு பாதுகாப்பா வச்சிருக்காங்க போல. அடிச்சு கொண்டா கூட 5 பைசா கிடைக்காது. எங்கிட்டயும் இல்ல. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? மச்சான் ஒருத்தன் கல்ஃப்ல இருக்கான்ல, மாமியார் வீட்லயாவது உதவி பண்ணட்டும். இந்தா, சீக்கிரமா சாப்பிடு. இந்தா. எனக்கும் சேர்த்து பரிமாறினா நான் சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். சூரஜ், அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா? எனக்கும் வேலை இருக்குல்ல. இங்கிருந்து ஆஃபீஸ் போக 1/2 மணி நேரம் ஆகும். இடையில டிராஃபிக் எதாச்சுன்னா இன்னும் 1/2 மணி நேரம் லேட் ஆகும். சூரஜ் இருங்க. கிச்சனே இல்லாத ஒரு வீடை பார்த்துருக்கலாம் போல இருக்கு.
இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளையில இருந்து நானே ரெடி பண்ணி தரேன். நீ சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் நான் தண்ணி கொடுத்தனுமே ஏற்பாடு பண்ணேன். ஆனா நீ இப்பவே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ற. கொஞ்ச நாள் லீவ் எடுத்து உன் கூடவே இருக்கலாம் தான் முடிவு பண்ணேன். நானும் அதை பத்தி சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் செட் ஆகுற வரைக்கும் நீங்களும் என் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சூரஜ். ஆ இல்லை நான் கிளம்பிட்டேன். வேண்டாம், ஆஃபீஸ்லேருந்தே நம்ம ஒன்றா போயிடலாம். இதோ நான் கிளம்பிட்டேன். யார் இவ்வளோ அர்ஜென்ட்டாக கால் பண்ணாங்க? ஆஃபீஸில் இருந்துதா? நான் ஒரு மீட்டிங் போகணும். நீ குழந்தைக்கு டிஃபன் கொடு. அப்புறம் நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டுக்கிறேன். கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு. அப்புறம் யார் என்னன்னு தெரியாமல் டோரை ஓப்பன் பண்ணாதா? என்ன தெரியல, இனிமே யாரும் வரமாட்டாங்க. என்ன தேடி யாரும் வரமாட்டாங்க. அந்த டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்க. என்னங்க? இதை கொண்டு போய் குப்பையில போடு. எப்ப பார்த்தாலும் சப்பாத்தி. இதை பார்க்கும்போது எனக்கு வாந்தி தான் வருது. வாய்க்கு ருசியா சாப்பிடுறதுக்கு உன்னால வேற ஏதாவது வாங்கி தர முடியுமா, முடியாதா? எனக்கும் ஆசைதான், ஆனா வாங்கி தரத்துக்கு என்கிட்ட பணம் இல்லை. ஒரு மோதிரத்தை கொடுத்து மாமா கிட்ட அடமானம் வைக்க சொல்லியிருக்கேன். அந்த பணத்துல தான் உங்களுக்கு மருந்து வாங்கியிருக்கேன். தம்பிக்கு கால் பண்ணி சொன்னீங்களே, என்ன ஆச்சு? அவன் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கலையே. ஒருத்தனும் இங்க வரமாட்டான். அவன் வருவாண்டி. நீ முதல்ல போய் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வா. விருப்பப்படுறத சாப்பிட்டுக்கிட்டு விருப்பப்படுற மாதிரி வாழ்றதுக்கு இது ஒன்றும் கெஸ்ட் ஹவுஸ் இல்ல, ஹாஸ்பிட்டல். நேற்று ஹாஸ்பிட்டல் பில்லை செட்டில் பண்ணாததுனால டிஸ்சார்ஜ் பண்ணல. நாம இன்னைக்கு இங்க இருந்து போய் ஆகணும், இல்லைன்னா அவங்களே நம்மள துரத்தி விட்டுருவாங்க. இதுல இருக்க மருந்து மாத்திரையை வாங்கி கொடுங்க. இன்னும் பில் பே பண்ணலையா? செட்டில் பண்ணிடுறோம். செட்டில் பண்ணிட்டு ரசீதை ரிசப்ஷன்ல வந்து காட்டுங்க. இனிமேலும் யாராவது வருவாங்கன்னு காத்திருக்கணுமா? உங்க தம்பியோ அண்ணனோ அம்மாவோ இல்லை வேற யாராவது? நீங்க இனிமே கோட்டையத்துக்கு போகாம இருக்கலாமே. ரியல் எஸ்டேட் வண்டியோட பிசினஸ்லாம் எர்ணாகுளத்துல நடத்தலாமே. நான் அங்கே கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ல. ஒரு வகையில் யோசிக்கும் போது அதனால பெரிய நஷ்டம் இல்லை. அதனால தான் நீ எனக்கு கிடைச்ச. யார் கால் பண்ணுறது? ஐயோ, வேணா கால் பண்ணுறாரு. நீ பேசுறியா அவர்கிட்ட? நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடு. இந்த பேசு. ஹலோ, போனை சுமேஷ் கிட்ட கொடு. அட நீங்களா? உங்களால இப்ப பேசலாம் முடியுதா? தேவையில்லாம பேசாத. போன் அவங்கிட்ட கொடு. அது வந்து அவர் இங்க இல்லையே. இல்லையா? போனை உன்கிட்ட கொடுத்துட்டு அவன் எங்க போனா? என்கிட்ட எல்லாம் கொடுக்கல. அவர் கிளம்பி போற அவசரத்துல போன் எடுக்க மறந்துட்டாரு. கோட்டையத்துக்கு தான் போயிருக்காரு. எப்படியும் வர்றதுக்கு ராத்திரி ஆயிடும். அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா மாமா? என்னாச்சு? கட் பண்ணிட்டாரு. எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணி அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார்னு அப்படின்னு வாக்கு கொடுத்த உங்க தம்பி இப்ப என்ன சொன்னாரு? பணம் இல்லாதவ பணத்துக்கு சமம்னு சொல்றது அது ஒன்றும் சாதாரண பழமொழி கிடையாதா. இந்த மாதிரி அனுபவத்துல கிடைக்கிற பொன்மொழி தான் அது. தம்பி கையை விரிச்சிட்டானா? அவன் அங்க இல்ல, ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கானா. கால் பண்ணும்போதே அக கண்ணால அங்க நடக்கிற விஷயங்களையும் பார்க்க முடிஞ்சிருந்தா ரத்த சொந்தத்தோட ரொம்ப கேவலமான செயலை ஒருவேளை பார்த்திருக்க முடியும். இப்ப எப்படி இங்கிருந்து போறது? அம்மாடி பாலா, அம்மாடி ஹாஸ்பிட்டல் பில்லு 16,800 ரூபாய் வந்திருக்குமா.
அந்த மருந்து மாத்திரையும் வாங்கணுமா மாமா? இதெல்லாம் இங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாமா? இதுக்கு மேல இங்க இருந்தா பில் அதிகமாகும். இங்க பாரு வேணும், நீ சதீஷுக்கும் சுமேஷுக்கும் கால் பண்ணு, இல்லைன்னா ஜெகதம்பா கிட்ட சொல்லு. அவங்களுக்கெல்லாம் பணம் வாங்க மாட்டேன்னு தான் தெரியும் மாமா. திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிற என்னமே அவங்களுக்கு கிடையாது. அதுதான் அவங்க புத்தி. இப்ப நம்ம என்னதாம்மா பண்றது? அடமானம் வைக்கும் போது தேவையான பணம் கிடைக்கலன்னா இதை வித்துருங்க மாமா. வாங்கிக்கோங்க மாமா. இப்போ எதுவும் செய்ய வேணாண்டா. ஆனா நீ சாகிறதுக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் இந்த பொண்ணோட காலை தொட்டு ஒரு தடவையாவது நன்றி சொல்லிடுறா. வண்டி சத்தம் கேட்டப்பவே நினைச்சேன். ஆமா இது என்ன? கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன், ஆர்கானிக் தான், தைரியமா சாப்பிடலாம். ஆர்கே, சூரஜ் அண்ணனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? தெரிஞ்சது. சிட்டியை விட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான வாடகை வீட்டில் இருக்கான். அங்கிருந்து சூரஜோட ஆஃபீஸுக்கு போறதுக்கு 1/2 hour ஆகும். என் அண்ணன் எதுக்காக அவளை ஏத்துக்கிட்டான்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. பிரீத்தி, ஒரு கிளியரான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சில பேர்னால தான் முடியும். இதுதான் பிராட் மைண்டட் எடுப்பாங்களா? மத்தவங்களுக்கு தெரிஞ்சா கிண்டல் பண்ணுவாங்க. இது 4 பேருக்கு தெரிஞ்சா நமக்கு தான் பெரிய அவமானம். கல்யாணத்துக்கு முன்னாடியே புள்ளைய பெத்துட்டு இப்படி ஒரு மானம் கெட்டவ கூட போய் வாழ்றான்னு இந்த ஊரே காரி துப்பி என் அண்ணனை பத்தி பின்னாடி பேச மாட்டாங்களா? யார் அந்த மத்தவங்க? இங்க பாரு பிரீத்தி, ஜனங்களுக்கு இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் வேலை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அதை பத்தி லைவா பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் அதை மறந்துடுவாங்க. அப்புறம் அடுத்த விஷயத்தை தேடி அவங்க போயிடுவாங்க, பழச எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். நீ சொன்ன அவமானத்தோட ஆயுள் அவ்வளவுதான். சூரஜன்னு சமிலிய விட்டுட்டு போறது தானே நல்லது. அப்படியே விட்டுட்டு போனாலும் நீ இப்ப சொன்ன கிண்டல்லாம் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா நான் சூரஜோட சைடு தான். மத்தவங்க அவமானப்படுத்தி தயாரா இருக்கிற ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு தூக்கி விட்டான்ல, தைரியமான ஒரு ஆம்பளையா சூரஜை நான் பாராட்டுறேன். உன் அண்ணன்னு நான் சொல்லல, அவர் ஒரு நல்ல மனுஷமா. எனக்கு சூரஜ் அண்ணனை பார்க்கணும். சண்டே அன்னைக்கு பார்க்கலாம். நாம அவங்க வீட்டுக்கே போலாம். நான் அவளை பார்க்க வர மாட்டேன். அவதான் என் எதிரி. என் அண்ணனோட வாழ்க்கையை நாசமாக்குனவ. உலகத்திலேயே பெரிய பழிவாங்கும் படலம் என்ன தெரியுமா? பெரிய மனசு வச்சு மன்னிக்கணும். இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணவளை மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஒன்னும் பெரிய மனசு இல்ல. அந்த துரோகத்தை அனுபவிச்ச அந்த ஆளே மன்னிச்சிட்டான்ல, நீயே மன்னிக்க மாட்டேன்ற? பிரீத்தி, சில பேரோட வாழ்க்கையில கடவுள் குடும்பத்தனெல்லாம் பண்ணுவாரு.
அத மனுஷன் எப்படி தாண்டி போறான்னு கடவுள் வேடிக்கை பார்ப்பாரு. இது ஒண்ணும் கடவுளோட சோதனை இல்ல, ஒரு நல்ல பொண்ணோட கண்ணீர். அந்த கண்ணீர் தான் சூரஜனனோட வாழ்க்கையை இப்ப நாசமாக்கிட்டு இருக்கு. அது எந்த பொண்ணு? என்னோட ஃப்ரெண்டு பாலா. நான் டீ கொண்டு வரேன். சதீஷ், நீயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்ல? எல்லாரும் அவசரப்பட்டு இப்ப அங்க போய் என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல் இருந்து வர்ற வேணுவை வெல்கம் பண்றதுக்கு இங்க யாராவது இருக்கணும்ல. சுமேஷ் எங்க போனா? அது அவனுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு, அதான். ஹலோ, இந்த பக்கமா வாப்பா. கரைக்கு கிட்ட வாங்க. இங்க வாங்க. பாப்பா பாப்பா, ஓரமா வா. வாங்க வாங்க. சதீஷ், நீ ஒரு கை பிடிச்சி இறக்கி விடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே இறங்கி வரேன். அது சரி. முதல்ல உன்னால எழுந்திரிச்சு நிக்க முடியுமான்னு பாரு. பாத்து பாத்து பாத்து. மெதுவா. பாத்துப்பா, மெதுவா மெதுவா கால் எடுத்து வை. வா வா வாப்பா, வாங்க. சுத்தமா பணமே இல்லடா, அதான் நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரல. சரிப்பா, போலாம். அம்மாடி, நீ வாமா வாமா வாமா. ஒருவேளை வேணுவை நல்லவனா மாத்த இது கடவுள் கொடுத்த தண்டனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உன்னை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தலான்னு கடவுள் நினைக்கிறாரு போல. இந்த வாழ்க்கையில நான் கஷ்டப்பட வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு மாமா. அப்படிப்பட்ட சோதனைகளோட 2வது கட்டம் தான் இது. அதில் நான் எந்த அளவுக்கு ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் முயற்சி பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். நீ யாரை பார்க்க இங்க வந்து உட்காந்துருக்கடி? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர உங்க புள்ளைய வரவேற்க தான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவன் இங்க வரும்போது உன் மூஞ்சிய கட்டாம எந்திரிச்சு போடி உள்ள. இவ்வளவு நாளா ஏன் முகத்தை தானே நீங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க. அப்பெல்லாம் உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரலையே. புதுசா ஒரு பொண்ணு வந்துட்டா, அதுக்கப்புறம் உங்க புள்ள ஒருத்தன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டா. அது புதுசா வந்தவளோட பிரச்சனை இல்லடி, கூட்டிக்கிட்டு போய் கண்ட ஆம்பளைங்க கிட்ட காட்டி கொடுத்தால அவன் பொண்டாட்டி பண்ண தப்புடி அது. ஐயோ வேணும். ஐயோ என்னப்பா இதெல்லாம்? உன்னை இப்படி பாக்குறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன்ப்பா. நான் செத்துட்டு நான் இல்ல உயிரோடு இருக்கணும்னு கூட இங்க இருக்கிறவங்க யாருக்குமே விசாரிக்க தோணல. இந்த பாழா பொண்ணு முட்டு வலியால வீட்டை விட்டு வெளியில வர்றது கூட 4-5 நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான்ப்பா. எனக்கு தெரிஞ்ச எல்லா கோயில்லையும் உன்னோட ஆயுசுக்காக நேர்த்திக்கடன் நேர்ந்து வச்சிருக்கேன்ப்பா. கடவுளே, என் வேண்டுதலை நீ நிறைவேத்திட்ட. என் பிள்ளைய நீ உயிரோட திரும்ப கொடுத்துட்ட. இங்க பாரு ஜெகதாம்பா, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. வேணுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வைக்கணும். அதுக்கப்புறம் உன் முதல்ல கண்ணீரை காட்டு. இங்க சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, உள்ள போலவா. ஏய் நில்லுடி. ஒரு வாரம் நீ ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்து அவனுக்கு என்னதாண்டி வசியம் பண்ணி வச்ச? இனிமே எந்த வசியம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த தகட தானே நீங்க உங்க பிள்ளைக்கு தாயத்த மாட்டிருக்கீங்க. ஒன்னால தாண்டி அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. நான் இல்ல, நீங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம்.
இந்த ஒரு பிள்ளைய மட்டும் நீங்க பெத்துக்கலனா இந்த வீட்டுக்கும் எங்க பிறந்த ஒரு பாலாங்கிற பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. எதுக்கு பாலா தேவையில்லாம சத்தம் போட்டு பேசி உன்னோட எனர்ஜியை நீ வேஸ்ட் பண்ணிக்கிற? எல்லா விஷயத்துக்கும் என்னுடைய பதில் மௌனம் இல்லைன்னு நிரூபிக்கணும் இல்லக்கா. மத்தபடி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நம்மள தாங்கறதுக்கு யாராவது கூட இருக்காங்கங்கிற நினைப்பு இருக்கிறதுனால தானே டயர்ட்னஸ் வரும். மத்தபடி உனக்கு எந்த டயர்டும் இல்லைல்ல? சரி சார், நான் கிளம்புறேன். சரிண்ணா. அவனை உள்ள கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டேன். அத அவகிட்ட சொல்லுடா. இந்த பிரச்சனைக்கு யார் காரணமோ அவங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம். அதுக்கு எனக்கு உங்களுடைய அட்வைஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. சுமேஷும் ஆசிரமும் எங்கம்மா போனாங்க? வக்கீல பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரவங்க முகத்தை பார்க்க வேண்டாம்னு நினைச்சு போயிருப்பாங்க போல இருக்கு. நீ இங்க நின்னுட்டு புலம்பிட்டு இருக்காம பேசாம உள்ள போடி. எனக்கு இப்போ வேணுவை தூக்கிட்டு வந்ததுல ரொம்ப டயர்டா இருக்கு. அந்த டயர்டை குறைச்சிட்டு வந்துடுறேன். நீ வா பாலா. அடியே பாலா, நீ இப்ப கர்ப்பமா இருக்க, அதுக்கான டயர்டெல்லாம் இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ இப்ப கவனிக்க வேண்டியது வேணுவை தான். அவன் விஷயத்துல எந்த குறையும் வராம நீ தான் அவனை பாத்துக்கணும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ, அவன் உனக்கு செஞ்ச கொடுமைக்கெல்லாம் சேர்த்து நீ அவனை பழிவாங்க போறியா? ஆமா, இன்னில இருந்து என்னுடைய வேலையே அதுதான். கத்தி எடுத்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பொணத்தை நான் குத்திக்கிட்டே இருப்பேன். அடியே பாலா, நீ அத்தைக்கிட்ட சும்மா சண்டைக்கு போகாத. உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல, நீ கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கோ. எனக்கு எந்த டயர்ட்னஸும் இல்லக்கா. உள்ள கட்டில கொண்டு போய் படுக்க வச்சிருக்கீங்கல்ல, ஒரு சடலமான ஜென்மம். அது உங்க புள்ளையோடது இல்ல, என்னோடது. அந்த சடலத்தை குத்தி கொல்லும் போது யாரும் வராதீங்க. வந்தீங்கன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.